சோகமா உட்கார்ந்துன்னு இருக்காரு. எங்கம்மா போயிட்டு வந்தீங்க? அதுவா சரி, உங்க மாமாக்கு பொண்ணு பார்த்துட்டு வர போனோம். அம்மா, மாமாக்கு பொண்ணு பார்க்கும் போது என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா. நானு மாமியே நான் செலக்ட் பண்றேம்மா. அழகா இருக்காங்களா என்னன்னு பார்த்து நானும் செலக்ட் பண்றேம்மா மாமாக்கு. சரி அசின், இன்னொரு வாட்டி உன்னையும் கூட்டிட்டு போறேன். ஓகேம்மா. அசின், போயிட்டு தம்பி என்ன பண்றான் போய் பாரு போ. சரிம்மா. டேய் முத்து, எதுக்குடா மூஞ்சி உம்முன்னு சோகமா வச்சுன்னு இருக்க? சின்ன பொண்ணு கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்க மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு. அக்கா நீ போக்கா, நீ உன்னை மட்டும் அம்மா உன்னை வெள்ளையே பெத்துட்டாங்க, என்ன மட்டும் கருப்பா பெத்துட்டாங்க. இப்போ என்ன புள்ள கருப்பா இருக்கு பையன் கருப்பா இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ணையும் பார்த்துட்டு வந்து. டேய் முத்து, நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடா. உன்னை யார்டா அழகு இல்லைன்னு சொல்லுங்க? அத்தனை அழகா உங்ககிட்ட கொட்டி கிடக்குடா. ஆமாண்ணே முத்து, நீ எதுக்கு சொல்லுமா அம்மா உன்னை கருப்பா பெத்தேன், நீ வெள்ளையா இருந்தா அழுக்காயிடு வந்தாண்டா உன்னை கருப்பா பெத்தேன். அம்மா தயவு செய்து போயிடுமா, இதே டயலாக்கா சொல்லி சொல்லி என்ன கடுப்பேத்தாத, ஒழுங்கா போயிடுமா. டேய், கருப்பே அழகு காந்தலே ருசிடா. அது மாதிரிதான்டா, கருப்பு தான்டா அழகு, கருப்பு தான் நெருப்புன்னுவாங்கடா. அம்மா எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியா விடுமா. ஆமா, நான் வேணா பஞ்சவர்ணத்துக்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லட்டாமா? உன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து 10 பொண்ணுக்கு மேல பாத்துட்டோம், ஒரு பொண்ணும் செட் ஆகல. சரி சொல்லு, அவகிட்ட தான் பஞ்சாயத்துக்கிட்ட உங்க ஊர்ல எதனா ஒரு பொண்ணு இருக்கா பாக்கலாம், அதுவாவது நல்லபடியா முடிஞ்சு என் பையனுக்கு கல்யாணம் ஆனா சரிதான். சரிம்மா, நான் சொல்றேம்மா, நானும் விசாரிக்கிறேம்மா. பொண்ணு எங்கன்னா இருந்தா போய் பார்க்கலாமா? அம்மா சரிம்மா, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். நாளைக்கு ஸ்கூல் திறக்குறாங்க, அதனால நாங்க ஊருக்கு கிளம்புறோம்மா. என்னடி திடீர்னு நேத்துக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்ற? இருந்துட்டு போவேன், நாளைக்கு தான் போயேன், நாளைக்கு தானே ஸ்கூல் திறக்குறாங்க. ஆமா, நான் இன்னைக்கே போனா நான் தேவையானது ஸ்கூலுக்கு அரேஞ்ச் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ரீயா அனுப்புவோம்மா ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு, பதட்டம் இல்லாம. சரி சரிடி அம்மா, நீ போயிட்டு பாரு. டேய் முத்து, வாடா நீ எங்க வீட்டுக்கு போலாம். மாமா எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம், வா. அக்கா நான் வரலக்கா, நீ போயிட்டு வாக்கா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன்க்கா. எனக்கு இன்னைக்கு மைண்டு சரியில்லைக்கா. சரி விட்றா, எங்க வீட்டுக்காரங்கெல்லாம் 50 பொண்ணுக்கு மேல பார்த்தாங்கடா. நீ என்னடா 10 பொண்ணு பார்த்துட்டே சோர்ந்து போயிட்ட? அப்படியாக்கா? டேய் ஆமாண்டா, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு கூட மாப்பிள்ளை கிடைச்சிடுவாங்க, ஆனா மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்படியாக்கா? சரிக்கா, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன்க்கா. சரிடா, போய் உன் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுடா, கொஞ்சம் மனசு ரிலாக்ஸேஷன் ஆகும். அசீன், அசீன்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா, இன்னைக்கு கிளம்புனா நம்ம ஊருக்கு. நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு தான் ஸ்கூல் திறக்கிறாங்க, நாளைக்கே போலாமா? ஏய் சொன்னா கேளு, இன்னைக்கு கிளம்பு. நாளைக்கு ஆதா பத்தியா இருந்து கிளம்பி போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம் என்னால முடியாது. இன்னைக்கு போனோமா நம்ம பொறுமையா அரேஞ்ச் பண்ணி உன்னை நாளைக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாத. சரி சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க, பஜ்ஜி சாப்பிடுங்க, பஜ்ஜி செஞ்சேன். ஏய் தேங்க்யூ அனு. இரு அனு, ஃபோன் வருது, யாருன்னு பாக்குறேன். அடா என் ஃப்ரெண்டு தான். யாருங்க உங்க ஃப்ரெண்டு? ஏய் அதான் நான் சொன்னேனே முத்துன்னு சொல்லிட்டு, நேத்து கூட ஈவினிங் ஃபோன் பேசினானே அவன் தான். சரி சரிங்க, நீங்க பேசுங்க. ஹலோ மாரி, சொல்றா என்னடா ஃபோன் பண்ணிருக்க? டேய் சும்மா தாண்டா பண்ணேன், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சுடா, அதுக்கு தாண்டா உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன். டேய் என்னடா ஆச்சு, என்னடா விஷயம் சொல்றா. அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கும் பொண்ணு பார்க்க போனேன்டா, நான் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கடா. ஏய், உனக்கு என்னடா குறை? கருப்பா இருந்தாலும் அழகா தாண்டா இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, நல்ல வசதியா தான் இருக்க. என்ன நீ நல்லா தாண்டா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, கவலைப்படாத, நல்ல பொண்ணா கிடைக்கும். காத்திருந்தா இன்னும் நல்ல பொண்ணா கிடைக்கும்டா, ஃபீல் பண்ணாத, தைரியமா இரு. ஆமாண்டா, அக்காவும் அம்மாவும் கூட இதே தாண்டா சொல்றாங்க, நான் என்னடா செய்யறது? எல்லாரும் என்ன கருப்பா இருக்கேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணவே எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுடா, அதான்டா உனக்கு ஃபோன் பண்ணேன். சரிடா, என்னடா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க? எங்க ஊர்ல இருக்கிற பக்கத்து ஊருக்கு தாண்டா போயிட்டு வந்தேன், அதுக்கு முன்னால அதுக்கு அடுத்த ஊரு போனேன். அப்படியே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுத்தன்னு அப்படியே இருக்கேன்டா. நேரம் வந்தா டக்குன்னு முடிஞ்சுடா கல்யாணம். எனக்கெல்லாம் ஒரு வாரத்திலேயே இல்ல 2 நாள் 4 நாள்லயே முடிஞ்சு போச்சுடா கல்யாணம். நீ கொடுத்து வச்சவனா இருக்க, அதனால சீக்கிரமா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இது சொந்தம் தான்டா, வீட்லயே பார்த்து முடிச்சுட்டாங்கடா. அது என்னவோ கரெக்டு தான், இந்த காலத்துல பையனுங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்கலையாண்டா, பொண்ணுங்களுக்கு கூட சீக்கிரமா மாப்பிள்ளை கிடைச்சிடும்னு சொல்லிட்டு எங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாங்கடா. அது என்னவோ கரெக்டா, நான் கூட பார்த்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பனும் என்னவோ. சரிடா, நான் போன் வச்சிடறேன்டா, உன்னை வேற நான் டிஸ்டர்ப் பண்றேன். சரிடா, பாய்டா. பாய்டா. அனு, நான் ஒன்னு சொல்றேன், நல்ல பையன் மாறி, தங்கமான பையன், எந்த பிரச்சனையும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையன்தான். அவனுக்கு உங்க அக்கா கிட்ட சொல்லி எதனா ஒரு பொண்ணை ஒண்ணு பாரேன், நம்ம கூட்டிட்டு போயிட்டு பார்க்கலாம்.
சரிங்க, அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா சொன்னாங்கன்னா நீங்க ஒன்னா கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. சரி அனு. ஏய் இன்னைக்கு பஜ்ஜி செம்ம டேஸ்டா இருக்கு அனு. அனு, அனு, நீங்க கொஞ்சம் வாங்க. அடிச்சிடுச்சு எங்க வீட்டு அலாரம். என்ன அனு இப்படி சொல்ற? எங்க அம்மா உன்னை கூப்பிட தானே செஞ்சாங்க. ஏங்க நீங்க ஒன்ன பாருங்க, எப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசினாலும் எல்லாரும் அணு அணுன்னு கூப்பிடுறாங்க. நீ ஒன்னா நோட் பண்ணுங்க. சரி அனு, கோச்சுக்காத. போயிட்டு அம்மா கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு போய் பார்த்துட்டு வா அனு. சரிங்க. இதோ வந்துட்டாங்க, நீங்களே வந்துட்டீங்க. இல்லம்மா அனு, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா, அதுக்கு தானே கொடுக்கலான்னு வந்தேன். உன்னை கூப்பிட்டேன், நீ வரதுக்கு லேட் ஆச்சுன்ட்டு, அதனால நானே வந்துட்டேன்டா. அத்தை நீங்க பேசிட்டீங்களா அத்தை? என்ன விஷயமா அத்தை? அது ஒன்றும் இல்லைம்மா அனு, நாளைக்கு அம்மா வராங்களா, வருஷம் வச்சுட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாலி பிரிச்சு கோக்கணுமாண்டா. ஓ அப்படிங்களா அத்தை? இல்லம்மா அனு, நீ ஃபோன் பேசுமா, அம்மா லைன்ல தான் இருக்காங்க, பேசு. சரிங்க அத்தை. ஹலோ அம்மா, என்னம்மா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கம்மா அனு. நீ நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உங்க பாட்டி மாமனார் மாமியார் எல்லாரும் எப்படிம்மா இருக்காங்க? அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிம்மா, நாளைக்கே வீட்டுக்கு வரேம்மா. அதுக்கு தாம்மா அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் முறைப்படின்னு ஃபோன் பண்ணம்மா. அதான் அத்தை வந்து உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தாங்கம்மா. சரிம்மா, பாய்மா. என்னம்மா அனு, அம்மா கிட்ட பேசாம அதுங்காட்டி ஃபோன் வச்சுட்ட? இல்லைங்க அத்தை, நான் அப்புறமா பேசுறேன் அத்தை. சரிம்மா, நீ உட்காந்து பேசிட்டு வாம்மா, நான் போயிட்டு வரேன். அனு, நீ என்ன நினைச்ச எங்க அம்மா கூட்டிட்டு பாரு. எங்க அம்மா பாரு உட்காந்து பேசிட்டு வாமான்னு சொல்லிட்டு எவ்வளவு அக்கறையா பேசிட்டு போறாங்க பாத்தியா அனு. எங்க அம்மாவை தப்பா நினைச்சுக்காத அனு நீ. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். அனு என்ன பாட்டு பாடுற நீ? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.